அதிதி மகன்கள் ஏன் தேவர்களாகிறார்கள்? திதி மகன்கள் ஏன் அசுரர்களாகிறார்கள்? இவைகள் ஆணும் பெண்ணும் இணையும் நேரத்தை பொறுத்தே குழந்தைகளின் குணங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஆசைகளை நிராகரிப்பது பாவச் செயல் என்று சில நூல்கள் கூறுகின்றன. ஒருமுறை பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் கூட தேவ கன்னிகையான ஊர்வசியின் விருப்பங்களை நிராகரித்ததால் சபிக்கப்பட்டார். அதன்படி பிரம்மாவின் மானச புத்திரர்களில் ஒருவரான காஷ்யப முனிவர் பிரஜாபதி தக்ஷனின் 60 மகள்களில் 13 பேரை மணந்தார். அந்த 13 பேரில் அதிதி மற்றும் திதி ஆகியோர் அடங்குவர். தனது கணவர் கட்டளையிட்ட போது அதிதி அவருக்கு சேவை செய்தாள். அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் முழு அர்ப்பணிப்புடன் இனிமையான மனதுடன் கணவனை பணிந்தாள். ஏனெனில் அவள் அவரை மிகவும் நேசித்தாள். இதனால் காஷ்யபர் ஈர்க்கப்பட்டு ஒரு வரம் கேட்கச் சொன்னார். இதன் விளைவாக அவள் தனக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுமாறு கேட்டாள். காசியப முனிவரும் அவ்வரத்தை அருளினார். அவள் தேவர்களை, அதாவது ஆதித்யர்களை பெற்றெடுத்தாள். பொறாமை கொண்ட திதி தன்னுடைய சகோதரியிடம் வந்து, உனக்கு எப்படி மகன்கள் பிறந்தார்கள் என்று கேட்டாள். அவளுடைய சேவையால் தங்கள் கணவர் எப்படி ஈர்க்கப்பட்டார் என்றும் அவள் கூறினாள். பின்னர் திதி வலுக்கட்டாயமாக வரம் பெற ஒற்றைப்படை நேரத்தில் சென்றாள். அது சந்தியா காலம் அல்லது ருத்ர காலமாகும். அதாவது சிவனின் கணங்கள் கைலாசத்திற்கு திரும்பும் நேரம். அது ஒரு அசுபமான நேரமாகும். திதி காஷ்யப முனிவரை அணுகிய போது காஷ்யபர் மனநிலை சரியில்லாமல் தனது தபஸ் மற்றும் தியானத்தில் மிகவும் மும்முரமாக இருந்தார். அவள் அவரது தியானத்தை தொந்தரவு செய்தாள். அவருக்கு எந்த வலியும் இல்லை என்றாலும் அவரது கால்களை வலுக்கட்டாயமாக அமுக்கி அவருக்கு சேவை செய்தாள். அவள் மகரிஷியிடம் தனக்கும் மகன்கள் பிறக்க கோரினாள். காஷ்யபர் இது ஒற்றைப்படை நேரம், அதாவது அசுர சந்தியா நேரம் என்று கூறினார். அதை அவள் கேட்கவில்லை. திதியின் அகால ஆசையின் விளைவுகளை காஷ்யபர் அறிந்திருந்தார். ஆனால் அவரால் அதை மறுக்க முடியவில்லை. விதியின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. காசியபரும் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றினார். இதன் விளைவாக திதி அசுரர்களை பெற்றெடுத்தாள். திதி மற்றும் அதிதியின் உடல் வேதியியல் வேறுபாடுகளால் ஏற்படுகிறது. திதி தனது உணர்ச்சிகள், ஆர்வங்கள் மற்றும் உடல் வேதியியலை ஒருபோதும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. எனவே திதியின் குழந்தைகள் அவள் வயிற்றில் வளரும் போதே தங்கள் தாயின் குணங்களை பெற்றனர். இதனால் திதியின் மகன்கள் அவசரமானவர்கள், சண்டையிடும் குணம் கொண்டவர்கள், சுய கட்டுப்பாடு மற்றும் அமைதியான சிந்தனை இல்லாதவர்களாக பிறந்தார்கள். அதே சமயம் அதிதி சுய கட்டுப்பாட்டை கடைபிடித்து வந்ததால் அவளுடைய உடல் வேதியியல் எப்போதும் சமநிலையில் இருந்தது. அந்த பண்பு அவள் கருவில் வளரும்போது தேவர்களுக்கு அமைதி, ஞானம், அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகள் பரம்பரையாக கிடைத்தது. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், கருப்பையில் குழந்தைகள் வளரும்போது பெண்களும் தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பொறுப்பானவர்களாகிறார்கள். ஒவ்வொன்றும் அவர்களின் நல்ல செயல்கள் அல்லது கெட்ட செயல்களை பொறுத்தே நடக்கின்றது என்பதை காட்டுகிறது.